நம்ம ரொம்ப வியப்பாக ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடிய கேட்டுட்டு இருக்கக்கூடிய உலக அதிசயங்கள் இன்க்ளூடிங் நம்மளுடைய கோயில்கள், தஞ்சை பெரிய கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்னு சொல்லி எவ்வளவோ கோயில்கள் பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க இல்லையா? இதையெல்லாம் உருவாக்குனது யார்? அட் த லாஸ்ட் ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆற்றலை உள்ளடக்கிய மனிதர்கள், ஸ்பெஷல் டேலண்டடான மனிதர்கள் இல்லையா? அவங்கனாலையுமே நம்ம மனித உடலில் இருக்கக்கூடிய இதயத்தை உருவாக்கி இதே மாதிரி இயக்க முடியுமா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், ஜீரண உறுப்புகள், நரம்பு மண்டலங்கள், இரத்த ஓட்டம், எலும்புகள் இதே மாதிரி டிசைன் பண்ண முடியுமா? செல் அடுக்குகள் எல்லாத்தையுமே இதே மாதிரி டிசைன் பண்ணி இயக்க முடியுமா? இதையெல்லாம் இயக்கிறது யாரு? இந்த கோயிலை கட்டினது யாரு? எப்பயாவது யோசிச்சிருக்கிறோமா நம்ம? சமீபத்தில் ஒரு சத்சங்கத்தில் இதை நான் கேட்டேன். சிலந்தி பூச்சி கூடு கட்டும், பூச்சி கூடு கட்டும் இல்லைங்களா? ரொம்ப அழகாக கட்டியிருக்கும். தன்னுடைய வாயிலிருந்து எச்சில் எடுத்து தானே அந்த கூட்டை ஃபுல்லாக உருவாக்கிட்டு கடைசி அந்த கூட்டுக்கு நடுவில் போய் உட்காந்துக்குமா. நம்ம மனித உடலையும் கடவுள் இப்படி தான் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டு நம்ம உடம்புக்குள்ளே தான் உட்காந்துட்ருக்குறாங்க. நம்ம வெளியில் தேடி போய் போய் கும்பிட்டுருக்குறோம்ல கோவில். கடவுள் எங்கே இருக்கிறாங்க? உண்மையான கோவில் அது. உண்மையான கடவுள் எங்கே இருக்கிறாங்க? யோசிங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.